குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 18 ஆகஸ்ட் 2026 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே சட்டப்பேரவை நிகழ்வுகள், அதில் கொடுத்த முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? முக்கியமாக ஆ, மக்கள் நல்வாழ்வுத்துறை, அந்த துறையில் நிறைய புது புது அறிவிப்புகள் வந்திருக்கு. ஓகே. ஸோ அது ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டு ஆ, அதெல்லாம் எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 75,000 வரை பயிர்க்கடன் முழு தள்ளுபடி. முதல்வர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. ஸோ இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்ற உடனே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஆ, 50,000 ஓகே, ரூபாய் 50,000 வரைக்கும் கூட்டுறவு வங்கியில விவசாயிகள் கடன் பெற்றிருந்தாங்க, பயிர்க்கடன் பெற்றிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அந்த 75,000 வரைக்கும், அதுக்கு வரைக்கும் இது பண்றாங்க. 75,000 வரைக்கும் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட ரூபாய் 35,000 தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இது 2 தான் இருந்துச்சு. இப்போ நெறைய பேர் போராட்டம் பண்ணாங்க. ஏன்னா, அவங்க வாக்குறுதியில பார்த்தீங்கன்னா, அ முழுவதுமே பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு வாக்குறுதி இருந்துச்சு. அப்படின்றத தாண்டி போராட்டம் நடைபெற்றுச்சு. எதிர்க்கட்சி சார்பிலயும் சரி, ஒரு விவசாயிகள் சங்கங்கள் சார்பிலயும் சரி போராட்டம் நடைபெற்றுச்சு. ஸோ இதன் விளைவாக நேத்து என்ன பண்ணியிருக்காரு நம்ம முதல்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அ பயிர்க்கடன் ரூபாய் 75,000 வரைக்கும் முழுமையா தள்ளுபடி 100% அ இது பண்ணிட்டாரு. சரியா? கேன்சல் பண்ணிட்டாங்க. தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுவே ரூபாய் 75,000 முதல் ரூபாய் 1,00,000 வரைக்கும் அதிகபட்சமா வாங்கியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 75,000 வரைக்கும் தள்ளுபடி. அந்த மிச்சம் 25,000த்துக்கு அவங்க வட்டி கட்டணும். ஓகே. அதே மாரி ரூபாய் 1,00,000த்துக்கு மேல அவங்க பயிர்க்கடன் பெற்றிருந்தாங்க, விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 35,000 வரைக்கும் தள்ளுபடி செய்யப்படுது. ஓகே. மிச்சம் இருக்கிற 75,000த்துக்கு அவங்க வட்டி கட்டணும். ஓகே. ஸோ இதான் கான்செப்ட்டு. இத மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு ரூபாய் 953.6 கோடி கூடுதல் நிதி சுமை ஏற்படும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதான் இன்னைக்கு இருந்துச்சு. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்தோம்னா, நான் சொன்ன மாரி மக்கள் நல்வாழ்வுத்துறையில சில அப்டேட்ஸ் இருந்துச்சு. அத ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 75 அ சாரி தமிழகத்தில் 70 வயதை கடந்த முதியவர்கள் அனைவருக்கும், அ அனைவரும் வருமான உச்சவரம்பின்றி, அதாவது எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் இன்றி, அ கட்டணமில்லா சிகிச்சைகள் பெறும் வகையில் முதல்வரின் முதியோர் காப்பீட்டுத் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 70 வயசு தாண்டி உங்க வீட்ல யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் அ ஒரு இன்சூரன்ஸ், ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸ், முதல்வரின் முதியோர் காப்பீடு. ஸோ அத வச்சு நம்ம ஆல்ரெடி இருக்கிறது தான். பட் அத 70 வயசுக்கு மேல அப்படின்ற ஒரு இதுவையும் கொண்டு வராங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ பொது சுகாதார அமைப்பின் அடித்தளமாக விளங்கி வரும் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939ல இதில சில திருத்தங்கள் மேற்கொள்றாங்க. சரிங்களா? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, மருத்துவ நகரங்கள் உருவாக்கப்படும் அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தரம் வாய்ந்த ஒருங்கிணைந்த மருத்துவ சேவைகள் எல்லாமே தமிழ்நாட்ல ஏற்படுத்தப்படும். அதுக்கு ரூபாய் 10,00,00,000 முதல் கட்டமா பண்ண போறாங்க. தமிழ்நாடு மருத்துவ நகரம் உருவாக்கப்படும். சரியா? நம்ம பார்த்தது தான். கிட்டத்தட்ட 38,00,000 கோடி மக்கள் இருக்காங்களாம். 70 வயசுக்கு மேல கரண்ட்டா 38,00,000 கோடி மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான சிகிச்சைக்கும் இந்த மருத்துவ காப்பீடு பயன்படுத்தப்படும். ஓகே. சரி. நெக்ஸ்ட் வந்தோம்னா, ஸோ நேத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நேத்து கூட நம்ம பார்த்திருந்தோம். தாவேகா அரசினுடைய அந்த 100 நாள் அ சாதனை மலர் சாதனை பத்தி பாயிண்ட்டா குடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? நெறைய ஸ்கீம்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம்ஸு, சிங்கப்பெண் அதிரடிப்படை அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நேத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசு சார்பாக அந்த 100 நாள் சாதனைய முன்னையா வச்சு 100 நாள் சாதனை மலர வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்ப நமக்கு அது முக்கியம் இல்ல. நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, அது எந்த இதழ்ல வெளிவந்திருக்கு? அந்த இதழ் பேர் என்ன? அத கூட நம்ம கேட்கலாம். இல்லையா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைவேற்றும் சாதனை துறை வாரியாக தொகுத்து, செய்தி மக்கள் தொடர்பு துறையின் கீழ் இயங்கும் தமிழரசு என்ற மாத இதழ் சார்பில் மக்கள் நலன் அ நலனை இலக்காகக் கொண்ட அரசின் 100 நாள் சாதனை மலர் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஸோ தமிழரசு இதழ்ல அந்த சாதனைகள் பட்டியலிடப்பட்டிருக்கு. ஓகே.
சரியா? அதுல வந்து ஒரு புதிய தொடக்கம் அப்படின்ற ஒரு காலப்பேழை புத்தகத்தில் தமிழக முதல்வர் பங்கேற்ற எல்லா விஷயமும் வந்து வந்திருக்கு. ஓகே. ஸோ இத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்து வந்தோம்னா, எடிட்டோரியல் ஆர்டிக்கிள் பெருசா இல்ல. ஸ்கிப் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. ஸோ நேத்து பேரவையில நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள பத்தி இங்க குடுத்துருக்காங்க. ஸோ ரீசென்ட்டா கோவை சம்பவம். கோவையில ஒரு மாணவர் கொல்லப்பட்டார் இல்லையா? அத பத்தி ஒரு வாக்குவாதங்கள், ஆ ஒரு ஒரு விவாதங்கள் நடைபெற்றுச்சு. அதே மாரி 100 நாள் தாவேக்கா அரசு லைக் அகைன் நேத்து நம்ம பார்த்தது தான் சாதனைகள், மாற்றங்கள், சவால்கள் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஆர்டிக்கிள் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க? கடன் சுமை ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணாங்க. அப்புறம் நிதிநிலை அறிக்கை புதுசா தாக்கல் பண்ணாங்க. அப்புறம் வெற்றி தமிழ்நாடு அப்படின்ற பேர்ல முதலீடுகளை ஈர்த்தாங்க. ஸோ சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் சட்டம் ஒழுங்குல சிங்கப்பெண் அதிரடிப்படை பெண்களுக்காக. ஓகே. ஆ 1096 அந்த நம்பர் குடுத்துருந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ இந்த இது அந்த போதைப்பொருள் சார்பா ஒரு ஹெல்ப்லைன் குடுத்துருந்தாங்க. ஆ ஸோ இவங்க குடுக்கக்கூடிய சவால்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே கூட்டணி கட்சியா இருக்காங்க. ஈவன் தோ இட்ஸ் அ மைனாரிட்டி கவர்ன்மெண்ட். எப்போ வேணாலும் என்ன மாற்றம் வேணாலும் நடக்கலாம். அப்படின்றது தான் இங்க குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 6 மாசம் வரைக்கும் நாங்க டைம் தருவோம். ஒரு புதிய அரசுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய வழக்கமான வேலைகள வந்து அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்கன்றத சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே. சரி. ஆ ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோம்னா, வேற என்ன முக்கியமா இருந்துச்சு? ஸோ கடைசியா பார்க்கும்போது, அகைன் மக்கள் நல்வாழ்வுத்துறையில சில அறிவிப்புகள பத்தி பார்க்குறோம். ஸோ இல்லம் தேடி இனி ரத்த பரிசோதனை புதிய திட்டம் அறிவிப்பு. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஆ ஸோ நம்ம இந்த நோயாளிகள்லாம் இருப்பாங்க இல்லையா? இல்லங்களுக்கே சென்று முதியவர்கள், நாள்பட்ட நோயாளிகள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து இனிமே ரத்த பரிசோதனை பண்ணணும் அப்படின்னா, இல்லம் தேடி வந்து அந்த நர்ஸுங்க வந்து அவங்க ஊழியர்கள் வந்து அ இந்த ரத்த பரிசோதனை வந்து பண்ணிட்டு போவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து அரசு தனியார் பங்களிப்பில் வந்து செயல்படுத்த போறாங்க. இதுக்காக சோர்சிங்கும் வந்து எடுக்க போறாங்க. சரியா? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, நோயாளிகளிடம் சிகிச்சை தொடர்பான கருத்துக்களை பெற மருத்துவ பயனாளர்களின் கருத்து பதிவு அமைப்பு அறிமுகப்படுத்தப்படும். ஓகே. ஸோ ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் மாரி குடுக்க போறாங்க நோயாளிகளுக்கு. சரிங்களா? அது ஒண்ணு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பேறுகால உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு வீட்டில் இருந்தபடியே ப்ளூடூத் வசதியுடன் கூடிய ரத்த அ அழுத்தம் அளவிடும் கருவி வழங்கப்படும். ஸோ நமக்கு பிளட் பிரஷர் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா? நம்ம இந்த அமேசான்லலாம் கூட விக்கும் சின்ன கிட் மாரி. ஸோ அத வச்சு நம்ம ப்ளூடூத் வழியா கனெக்ட் பண்ணி, நம்மளுடைய பிளட் பிரஷர் எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப அத கவர்மெண்ட்டே வந்து நமக்கு குடுக்க போறாங்க. சரிங்களா? அதுவும் எப்போனா, பிரெக்னன்சி டைம்ல இருக்கிற வுமன்ஸ்க்கு. ஓகே. பிரெக்னன்ட்டா இருக்கிற வுமன்ஸ்க்கு அந்த கிட் வந்து குடுக்க போறாங்க. சரிங்களா? ஸோ அந்த கருவி வழங்க போறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் உடல் மற்றும் மனநல பிரச்சனைகள் அ அ பிரச்சனைகளை ஆரம்ப நிலையில் கண்டறிந்து சிகிச்சை அளிக்க மாதவிடாய் ஆற்றுப்படுத்துதல் கொள்கை அப்படின்ற ஒண்ணு வந்து செயல்படுத்த போறாங்க. ஓகே. இது ஒண்ணு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பச்சிளம் குழந்தைகளுக்கு அரிய வகை மரபுசார் நோயை கண்டறியும் வந்து அந்த அந்த லைக் வந்து ஜெனரேஷனிக் ஐ மீன் ஜெனடிக்கா ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா? ஒரு குழந்தை பொறந்த உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அது வந்து அ ஜெனடிக்ஸ் வழியா எதனா இஷ்யூ இருக்கா? ஏதாச்சும் நோய் இருக்கா? அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அரசு மருத்துவமனை கல்லூரிகளுடன் சேர்ந்து ஒரு திட்டம் வந்து செயல்படுத்த போறாங்க. ஓகே. அடுத்து மிக குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகளுக்கு நியோஜெனிசிஸ் அப்படின்ற ஒண்ணு உருவாக்கப்பட்டு இது பண்ண போறாங்க. அப்புறம் ஆட்டிசம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறது தான். பட் இங்க வந்து இன்னும் நெறைய அத வந்து கவுண்ட்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ண போறாங்கன்றத குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட்டு. ஓகே. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. ஃபுல்லாவே இம்பார்ட்டன்ட் தான். சரியா? ஸோ அடுத்து வந்து பள்ளி மாணவர்களுக்கு உடல் நலம் மேம்படுத்தும் ஒரு யோகா திட்டம் வந்து கொண்டு வர போறாங்க. அடுத்து செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் முதல் கட்டமா ஒரு 6 மாவட்டங்கள்ல. ஓகே. 6 மாவட்டங்கள்ல வந்து செயல்படுத்த போறாங்க. ஓகே. அடுத்து இந்த 30 வயதானவர்களுக்கு கட்டணமின்றி 14 பரிசோதனைகள். ஸோ இதுவும் வந்து 30 வயதானவங்களுக்கு வந்து என்னென்ன பண்ண போறாங்கன்றதையும் குடுத்துருக்காங்க. அதே மாரி ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இந்த ஹீமோகுளோபின் எஸ்டிமேஷன் அது வந்து ரத்த சோகை வந்து கரெக்ட்டா இருக்கா? அப்படின்றதையும் வந்து இரும்பு கண்மணி திட்டம் அப்படின்ற பெயர்ல செயல்படுத்த போறாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 இதுவுமே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து சோர்சிங் ஆ நெறைய நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அவ்வளோதான் எனக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நாளைக்கு செய்தில சந்திக்கலாம். தேங்க் யூ.